எல்லோருக்கும் வணக்கம். தினமும் ஒரு நோய் தீர்க்கும் முத்திரையை பற்றி பார்த்துட்டு வர்றோம். முதுகு வலியை போக்கும் மர்தாசனம் முத்திரை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதுகு வலியை எளிமையான ஆசனம் மர்தாரி ஆசனம். இப்பயிற்சியை தினமும் தொடர்ந்து செய்து வர முதுகு வலி நன்கு குணமாகும். செய்யும் காரியங்கள் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் உடலை மனதையும் எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். 30 வகையான எலும்புகளின் கோர்வையாக நமது முதுகெலும்பு. இவை ஒரே எலும்பாக இல்லாமல் நடுவே ஒரு வட்ட சுற்றி சின்ன சின்ன எலும்புகள் கோர்த்துப்பட்டுள்ளன. நம்மால் சிரமம் இல்லாமல் வளைவோ நிமிவோ குனியவோ முடியாது. இதேபோல் முதுகெலும்புக்கு யோகாசனம் மூலம் தீர்வு காணலாம். பவன முத்தாசனம், சுத்த வஜ்ராசனம், மர்ஜ ஆசனம், புஜசாசனம், வீரிய கராசனம், தடகாசனம், கட்டி சகராசனம், மகாசனம், தனுசாசனம் இவை அனைத்தும் முதுகை சரி கூட்டி ஆசனங்கள். இதில் அனைத்து எளிதில் செய்யக்கூடியவை. 2 முக்கிய ஆசனங்களை பற்றி பார்க்கலாம். முதுகு வளைவிற்கான எளிமையான ஆசனம் மர்ஜாசரி ஆசனம். மர்ஜரி என்றால் பூனை போல் உடலை வளைத்து செய்யுதல். 2 கால்களை மடித்து குதிங்கால் பகுதியில் நமது பின்பகுதியில் நன்கு பதியுமாறு அமருவதுதான் வஜ்ராசனம். இந்த முதலில் வஜ்ராசனத்தில் அமர வேண்டும். மூட்டி போட்டு நின்றபடி பூனை போல் கைகளை முன்னும் ஊற்றி நிலையில் இருக்க வேண்டும். கால்களை முன்னு சற்று அகலமாக வைத்து கைகளை அதற்கு நேராக இருக்கும்படி சரி செய்து கொள்ள வேண்டும். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது தலையை நன்றாக மேலே தூக்கி இருக்க வேண்டும். இந்த ஆசனத்தை முதுகுபதி நன்கு வளைந்து ஒரு பள்ளம் போல் ஏற்படும். பிறகு மூச்சை விடவும். பொறுமையாக குனிந்து நம்முடைய தொடை மார்பு தொட வேண்டும், குனிய வேண்டும். இந்த நிலையில் பகுதி வளைந்து ஒரு குண்டு போல் காணப்படும். இவ்வாறு மாற்றி மாற்றி 3-5 முறையாவது செய்ய வேண்டுங்க. மீண்டும் வஜ்ராசனத்தில் அமரலாம் அல்லது அப்படியே குன்றாடிய படுத்துக்கொண்டு ரிலாக்ஸாக தூங்கிவிடலாம். பிறகு ஒரு துளியாவது ஒரு புறமாக திரும்பி மல்லாந்து படுத்து கொள்ளலாம். இதுபோல் சாந்தி அல்லது சுவாசனத்தில் 10-15 வினாடிகள் இருந்துவிட்டு எழலாம். இப்பயிற்சியை தினமும் செய்து வந்தால் முதுகு வலி போய்விடும். அது மட்டும் இல்லாமல் முதுகுக்கு நல்ல ஓய்விடும், நல்ல தூக்கம் வரும், தொப்பை குறையும். இந்த மாதிரியான ஏராளமான பலன்களை தரக்கூடியது இந்த ஆசனம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு உங்களுடைய ஆதரவை தெரியுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.